வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது பாமக வக்கீல் பாலு பேட்டி கொடுத்துருக்காரு. 9/8/2025 உங்களுக்கு அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்டினோம். அப்போவே எங்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிட்டாங்க. நாங்கள் தான் உண்மையினா பாமக. மற்றபடி 2026 ஆகஸ்ட் வரைக்கும் அன்புமணி தாங்க பாமகவுக்கு தலைவர். மற்றபடி தேர்தலில் ஏபி ஃபாரத்தில் அவர் தான் கையெழுத்து போடுறது அதிகாரம் உண்டு. மாம்பழ சின்னத்தையும் எங்களுக்கு அன்புமணி சம்மந்தப்பட்ட எங்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டாங்க. மற்றபடி கொடி சின்னம் மற்றெல்லாம் அன்புமணியை ஆதரவு நாங்கள் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு நிருபர்கள்ட்ட அந்த கடிதத்தையும் காமிச்சிருக்கார். யார்? பாமக வக்கீல் பாலு. இதை பார்த்துட்டு அருள் எம்எல்ஏ துணை பொதுச் செயலாளர் ராமதாஸ் அவரு பேட்டி கொடுக்குறார். அதெல்லாம் கிடையாதுங்க, வக்கீல் பாலு சொல்ற அத்தனையுமே பொய், முழுக்க முழுக்க பொய். ராமதாஸ் ஆமாம், அவர்கிட்ட கட்சியை பிடுங்குவதற்காக அன்புமணி மூலமாக பிடுங்குவதற்காக வக்கீல் பாலு பயங்கரமாக சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் தான் அங்கே மிகப்பெரிய சூழ்ச்சி செய்கிறாரு. மற்றபடி 14/4/25 அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர் கிடையாது. ஏன்னா வடிவேல் ராவணனும் கிடையாது, திலகபாமாவும் கிடையாது, எல்லாத்தையும் நீக்கிட்டோம். மற்றபடி 9/8/25 அன்னைக்கு நாங்கள் நீட்டு அதனோட பொய் தீர்மானம், அவங்க போட்ட அனைத்துமே பொய் தீர்மானம். மற்றபடி 30/6/25 தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் கடிதம் அம்ச வகையில் 63 நாட்டு முத்து நாயக்கன் தைலாபுரம் திண்டிவனம் தான் இருக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, அப்பனுக்கு தெரியாமல் புள்ளரா அன்புமணி என்ன பண்ணுறாரு, 13 திலக் தெரு சென்னைன்னு மாற்றிடுறாரு. நல்ல அற்புதமான புள்ள. இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப கட்டாயமாக அன்புமணிக்கு தலைவர் அப்படிங்கிற போஸ்ட்டு கிடையாது. நாங்கள் அதுக்கு தகுந்த என்ன ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மற்றபடி 2 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுக்கு தெரியாமல் அவர் மாற்றிட்டார். 63 நாட்டு முத்து நாயக்கன் தைலாபுரத்தை 13 திலக் தெரு சென்னைன்னு மாற்றிருக்காரு. கட்டாயமாக இதை தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அமைச்சிருக்கோம். அதனால் வரக்கூடிய அனைத்து இனி வருங்காலங்கள் எல்லாமே எங்களுக்கு தான் வரும். கொடி சின்னம் மற்ற சோன்ஸோ எல்லாமே எங்களுக்கு தான் வந்து இவர் பேட்டி கொடுக்குறாரு. ஏன்னா இதன் அடிப்படையில் அதையும் அருள் சொல்லிட்டார். எம்எல்ஏ தேர்தல் ஆணையத்தை அப்பீல் பண்ணியிருக்கோம், மற்றபடி நீதிமன்றத்துக்கு வழக்கு போடலாம்னா ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டார். இது தெரிஞ்சு போச்சு, பாமக சுத்த ஃபடால் முடிஞ்சு போச்சு. கம்ப்ளீட்டாக நன்றாக இருந்த கட்சி இருவரும் சேர்ந்து உடைத்து நாசம் பண்ணி விட்டார்கள். அவ்வளோதான். அதிமுகவை விட மிக கேவலமான ஒரு வழக்காகத்தான் இது நீதிமன்றத்தில் நடக்க போகிறது. ஏன்னா அடுத்தவங்கனால சமாதானத்துக்கு போயிடும், அப்பம் புள்ள கட்டாயமாக சமாதானத்துக்கு போக மாட்டான். அப்படிங்கிற சமயத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஏற்றி விட சமயத்தில் ராமதாஸ் அன்புமணி இருவரும் பற்றி எரிந்து கொண்டிருப்பார்கள். அப்படிங்கிறப்ப பாமக அப்படிங்கிற கட்சி கட்டாயமாக இருக்காது. இப்போவே ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க. பாமகவில் இப்போதைக்கு இருப்பது அன்புமணி, ராமதாஸ், வக்கீல் பாலு, சோன்ஸ் இவங்க